தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 18ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி உயர்தலங்களில் நிறுத்துகிறார். ஆமென். இஸ்ரேலின் முதல் ராஜாவாகிய சவுல் மரித்த பிறகு இஸ்ரேல் தேசத்தில் 2 ராஜாக்களும் உருவாகிவிட்டார்கள். சவுலின் மிகப்பெரிய பலம் வாய்ந்த படை தளபதியாகிய நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரன் இஸ்போசேத்தை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக்கினான். ஆனால் தாவீதோ எப்ரோனிலே யூதா அந்த நாட்டிற்கு மட்டும் ராஜாவாக இருந்தான். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் இடையே போர் நடந்து கொண்டேதான் இருந்தது. மற்றும் இந்த சமயம் பார்த்து பெலிஸ்தரும் இஸ்ரேலர்களும் யுத்தத்திற்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து போரின் முடிவிலும் தாவீது வெற்றி பெற்று வருகிறார். இதன் பாடலாகவே 18ஆம் சங்கீதத்தையும் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலும் இதை பாடியுள்ளார் தாவீது. நமது கால்களை மான்களுடைய கால்களுக்கு ஒப்பிட்டு பாடுகின்றார் தாவீது. இந்த மான்களின் கால்கள் மெல்லியதாயும் உறுதியாயும் கரடு முரடான மலைப்பகுதி காடுகளில் மிக வேகமாக ஓடும் திறன் கொண்டது. அனைத்து மிருகங்களுமே மான்களையே வேட்டையாட துடிக்கின்றன. மற்றும் சாலமோன் ஞானி மான்களை பற்றி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கு தப்பு வைப்பது போல என்கிறார். மான்களும் வேட்டைக்காரர்களுக்கு ஓடி தப்பு வைக்கின்றன. ஆபகுக் தீர்க்கதரிசியும் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சங்கீதக்காரனை போன்று குறிப்பிடுகின்றார். ஒரே மாதிரியான வேறு வசனங்கள். இப்படிப்பட்ட பரிசுத்த வேத வசனங்கள் மூலம் தேவன் உங்களிடம் பேசுவது உங்களுக்கு எதிராக வரும் போராட்டங்கள், கண்ணிகள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலேயும் தேவன் தாவீதை தப்புவித்து கடைசியாக உயர்தலங்களில் ராஜாவாக நிறுத்தியது போல தேவனையே நம்பி தேவனையே சார்ந்து விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களையும் தேவன் கூடிய சீக்கிரம் உயர்தலங்களில் நிறுத்தப் போகிறார். ஆமேன். God bless you.